என்னுடைய குருநாதர் பாலா அமீர் முன்னாடி நான் கைகட்டித்தான் நிற்பேன் என்று பேசியுள்ளார் கஞ்சா கருப்பு அவர்கள். எனக்கு வாழ்வு கொடுத்த பாலா மற்றும் அமீர் முன்பு நான் உட்கார்ந்ததே கிடையாது என்று காமெடி நடிகர் கஞ்சா கருப்பு கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையை சேர்ந்தவர் தான் நடிகர் கஞ்சா கருப்பு. தமிழ் சினிமாவில் காமெடி கதாபாத்திரங்களில் நடித்து அதிக அளவில் பிரபலமானார். இவரது உடல் மொழியும் ஒரு சான்றாக அதற்கு அமைந்துவிட்டது. இயக்குனர் பாலா இயக்குனராக அவதாரம் எடுத்த படம் தான் பிதாமகன். இந்த படத்தில் கஞ்சா கருப்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாலா நடிக்க வைத்தார். பிதாமகன் படம் ஹிட் கொடுக்கவே சினிமாவில் அடுத்தடுத்த படங்களில் நடிக்க வாய்ப்பு பெற்றார். முக்கியமாக பிதாமகன் படத்தில் கஞ்சா தோட்டங்களில் வேலை பார்க்கும் கருப்பு ஒரு நடிகராக அறியப்பட்ட நிலையில் அதன் பிறகு கஞ்சா கருப்பாக அடையாளம் காட்டப்பட்டார். ஆனால் இவருடைய உண்மையான பெயர் என்னவோ கருப்பு ராஜா தான். சினிமாவில் பிதாமகன் படம் அவரது அடையாளத்தை மாற்றிக் கொடுக்கவே கஞ்சா கருப்பாகவே அறியப்படுவார். அது மட்டுமல்லாது பிதாமகன் படத்திற்கு ராம் படத்தில் நடித்திருந்தார். இந்த படமும் அவருக்கு சிறப்பான ஒரு அடையாளத்தை கொடுத்தது. இதையடுத்து சிவகாசி, சண்டக்கோழி, திருப்பதி, சிவப்பதிகாரம் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை, தாமிரபரணி, பருத்தி வீரன், திருமகன், அரை எண் 305 கடவுள், நாடோடிகள், களவாணி, வேங்கை, தர்மதுரை, நிமிர், சண்டக்கோழி 2, களவாணி 2 என்ற ஏராளமான படங்களில் நடித்துள்ளார். ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல கதாபாத்திரங்கள் கிடைத்தாலும் சமீப காலமாக அவருக்கு கதாபாத்திரத்திற்கு ஏற்ற படங்கள் அமையவில்லை. சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே பிக் பாஸ் தமிழ் சீசன் 1 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 14வது நாளில் வெளியில் வந்தார். இப்போது எந்த படங்களிலும் அவர் நடிக்கவில்லை. கடைசியாக அவரது நடிப்பில் வெளியான படம் எண் 6, வாத்தியார், கால்பந்தாட்ட குழு மற்றும் ஸ்ரீ சபரி ஐயப்பன் ஆகிய படங்களில் நடித்துள்ளார். இந்த நிலையில் தன்னுடைய குருநாதர் முன்பு தான் ஒருபோதும் உட்கார மாட்டேன் என்று கூறியிருக்கிறார். இது குறித்து அவர் கூறியிருப்பதாவது: சினிமாவிற்கு வருவதற்கு முன்பு பாலா அலுவலகத்தில் ஆபீஸ் பாயாக வேலை செய்தேன். அலுவலகத்திலேயே தங்கிக் கொள்ள அனுமதியும் கொடுத்தாங்க. அப்போது தான் சினிமாவில் நடிக்கவும் வாய்ப்பு கொடுத்தார்கள். சினிமாவில் வளர்ந்த பிறகு தன்னுடைய வளர்ச்சிக்கு யார் காரணம் என்று சொல்லு, அதுவரையில் உன்னுடைய தனது பெயரை உச்சரிக்க கூடாது என்று இயக்குனர் பாலா கூறியதாகவும் குறிப்பிட்டார். எனக்கு சினிமாவில் வாழ்க்கை கொடுத்தவர்கள் இருவர்தான். அவர்கள்தான் பாலா மற்றும் அமீர். இவர்கள்தான் என்னுடைய குருநாதர்கள். இன்று வரையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாலா மற்றும் அமீர் ஆகியோர் முன்பு நான் ஒருபோதும் உட்கார்ந்தது கிடையாது. கையை கட்டி நின்று தான் அவர்கள் முன்பு நான் பேசுவேன் என்றும் கூறியுள்ளார். இதற்கு முன்னதாக சமீபத்தில் நடைபெற்ற வணங்கான் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியின் போது விஜய் வரும்போது தான் ஏன் எழுந்து நிற்கவில்லை என்பதற்காக காரணம் குறித்து இயக்குனர் பாலா பேசியிருந்தார். விஜய் வரும்போது நான் ஏன் எழுந்து நிற்க வேண்டும்? அது கவனக்குறைவாக நடைபெற்ற ஒரு நிகழ்வு. அதோடு விஜய் என்னை விட வயதில் சிறியவர். அவரை நான் அவமானப்படுத்துவதாக செய்யவில்லை. அவரை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்றும் கூறியிருந்தார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.